டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு முன் அந்த கார் 3 மணி நேரம் செங்கோட்டைக்கு வெளியே காத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செங்கோட்டைக்கு வெளியே நேற்று மதியம் 3:19 மணிக்கு பார்க்கிங் செய்யப்பட்ட கார் பின்னர் மாலை 6:48 மணிக்கு வெளியேறி 6:57க்கு சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது. மேலும் சம்பவத்தின் போது காரில் இருந்த நபர் 3 மணி நேரம் உள்ளேயே இருந்து யாரோ ஒருவரது உத்தரவுக்காக காத்திருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். செங்கோட்டைக்கு வெளியே கார் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட காரை இயக்கிய நபர் ஒரு நொடி கூட காரை விட்டு வெளியேறாமல் உள்ளே அமர்ந்திருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி செங்கோட்டை அருகே காரில் ஏற்பட்ட வெடிப்பில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்தில் பொதுமக்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லி கார் வெடிப்பில் தொடர்புடைய சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். 2 நாள் பயணமாக பூட்டான் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற அந்நாட்டு மன்னரின் 70வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை மேற்கோள் காட்டிய அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் வலியை தன்னால் புரிந்து கொள்ள முடிவதாக கூறினார். அவர்களுடன் ஒட்டுமொத்த தேசமும் உறுதுணையாக இருப்பதாகவும் விசாரணை முகமையுடன் தாம் தொடர்பில் இருந்து நிலவரத்தை கேட்டறிவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்த சதி செயலுக்கான அடிப்படையை விசாரணை குழுவினர் கண்டறிவர் என்று கூறிய பிரதமர் மோடி இதற்கு காரணமானவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரையும் தப்பவிட மாட்டோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சூளுரைத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நாட்டின் முன்னணி புலனாய்வு அமைப்புகள் முழுமையான விசாரணை நடத்தி வருவதாகவும் அதன் முடிவு பொதுவெளியில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரையும் விடமாட்டோம் என்று கூறிய ராஜ்நாத் சிங் அனைவரும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.